திரு ராஜீவ்காந்தி சிவசங்கரி சொன்னதோட நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் நிறைய குற்றச்சாட்டுக்களை பட்டியலிட்டிருக்கிறார். 2026 கண்டிப்பா அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியில் விதைக்கக்கூடியவர். 13 அமாவாசைகள் தான் இருக்கிறது இன்னும் இந்த ஆட்சி முடிவுக்கு வருவதற்கு அப்படிங்கிறார். தமிழ்நாடு அரசியல் என்பது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களும் உற்று நோக்குகிற அரசியல். தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மொழி கொள்கை குறித்து என்ன முடிவெடுக்கின்றன? தமிழ்நாடு அரசியலில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மாநில சுயாட்சி குறித்து என்ன பேசுகிறது? தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சிகள் இடஒதுக்கீடு குறித்து என்ன பேசுகிறது? தமிழ்நாடுடைய அரசியல் கட்சிகள் நீதிமன்ற ஜனநாயகம் குறித்தும் அரசியல் சட்டம் குறித்த ஜனநாயகம் குறித்தெல்லாம் என்ன பேசுகிறது என்று கடந்த காலத்துடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் ஒரு போதாக்குறை பற்றாக்குறை அரசியல் தெரிந்த தலைவர்கள் மத்தியில் ஜோதிடம் இருந்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருப்பதா என்னவோ அமாவாசை கணக்கு எல்லாம் வாதிக்க வேண்டிய நடைக்கு முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு ஜோதிடமாக மாறி இருக்கிறது. பரவாயில்லை, ஜோதிடர்களோடு அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது. மூட நம்பிக்கையை ஒழித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கணிப்பும் இல்ல கற்பனையும் இல்ல யதார்த்தம் அப்படிங்கிறாங்க. நீங்க ஜோதிடம் மூட நம்பிக்கையை ஒழித்த இயக்கம் திராவிட இயக்கம் எடப்பாடி பழனிசாமியின் மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எதிரி எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன என்பதை போல் எதிர்கட்சி தலைவர் ஜோதிடத்தை ஆயுதமாக எடுத்திருக்கிறார். அடுத்து மந்திரங்களையும் தந்திரங்களையும் செய்வனைகளையும் எடுப்பார் என்று நம்புகிறேன். பரவாயில்லை, அவர் நம்பிக்கை. ஆனால் 13 மாதங்கள்ல 13 அமாவாசைகள்ல திமுக ஆட்சி முடியும் அப்படிங்கிறது ஜோதிடம் அப்படின்னு சொல்றீங்களா? பிரபல ஜோதிடர் சேலம் விஜயம், ஈரோடு விஜயம் மாதிரி பிரபல ஜோதிடராக இன்று உருமாறி இருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் இந்த கருத்தை திருவாய் மணந்திருக்கிறார். பரவாயில்லை, அவர் பிரபல ஜோதிடர் தான். அவர் என்ன பத்தி ஜோதிடர் கணக்கு தான். ஏன்னா பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருகிற போது பிரச்சாரம் செய்தார். இன்னும் 13 அமாவாசைகளில் முடிந்துவிடும் என்று. அதைத்தான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் அமாவாசை கடந்து போகிறது அரசியலில் யார் என்று சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். நான் ஜோதிடருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரங்கிலே பெரும் மரியாதைக்குரிய என்னுடைய அக்கா வழக்கறிஞர் சிவசங்கரி அக்கா சில குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனார். கேட்பவர்களுக்கு ஆஹா பயங்கரமா அக்கா பேசுறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன புள்ளி வரும் அப்படின்னு தான் தோணும். அண்ணன் நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கதண்டரசு அவர்கள் கொடுத்த அந்த ஒப்பீடு 26,000 கோடிக்கு 46,000 கோடிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. 26,000 கோடிக்கு 46,000 கோடிக்கு 20,000 கோடி வித்தியாசம்க்கா. 20,000 கோடியுடைய பணம் மதிப்பு என்னங்கிற அரசியல் அடிப்படை அறிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்கிறது. பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நிதிநிலை கட்டுப்பாட்டு சட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று சொல்கிற போது அது தமிழ்நாடு தான் 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதை பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் படி, அதாவது பணத்துடைய மதிப்பு, பணம் மதிப்பு இன்னைக்கு 46,000 கோடி கடன் வாங்கிட்டாங்களேன்னு 1950 அரசியல் செஞ்ச கட்சி சொல்லிச்சுன்னா வியப்பா இருக்கு. இன்னைக்கு 46,000 கோடி என்பது ஒட்டுமொத்த உலக பட்ஜெட். இன்னைக்கு 40,000 கோடிங்கிறது ஒரு கார்பரேஷன் பட்ஜெட். இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்கிறது. அக்கா சொன்னாங்கல்ல, ஒன்றிய அரசு எடுத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க புலம்புடைக்கா உங்களுக்கு உங்க மாதிரி கை கட்டி மௌனமா இருக்கல, அதற்கு மாறாக போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் மன்றத்திலே, சட்டமன்றத்திலே, நீதிமன்றத்திலே, பாராளுமன்றத்திலே ஜனநாயக ரீதியாக போராடுகிறோம். நாங்க கட்டுகிற வரிப்பணத்திற்கு ஒன்றிய அரசு ஏன் பாராமுகத்தில் நடக்கிறது என்று கேள்வி இருக்கிறோம். ஒரே ஒரு நாள் இந்த 4 ஆண்டு கால எங்களுடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய பிரபல ஜோதிடர் என்று நான் வர்ணிக்கிற கடன் வாங்கிய நிதி மத்திய அரசு கொடுக்கல. நீங்க புதிய திட்டங்கள் 4 வருஷம் ஜோசியம் சொன்னீங்களே, ஆடிக்கு போவோம் அமாவாசைக்கு போவோம், நீங்க ஜோசியம் சொல்லல. அந்த ஜோசியம் நாங்க சொல்லல, உண்மையை சொல்றோம். முதற்கட்ட கருத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். நாளைக்கு போய்டும், நாளைக்கு போய்டும் சொன்னீங்களே, முடிச்சிட்டு யாருன்றது ஆளுமையை நான் வரேன் உங்ககிட்ட வரேன். திரு ராஜீவ்காந்தி, இங்க கூடுதலாக ராஜீவ்காந்தி அவர்களை கண்டிப்பதற்கு பெரும் மரியாதைக்குரிய நக்காலுக்கு தெம்பம் திராணியம் இருக்கிறது. நான் கேட்பது, தமிழ்நாடு அரசு கட்டிய வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று மோடி எதிர்த்து ஒரு கண்டனம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோரிக்கை, ஒரு கூக்குரல் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா மட்டும்தான் பேசுவீங்க. இல்ல திரு ராஜீவ்காந்தி அவருடைய திரு அதிமுக பொதுச் செயலாளரோ இல்ல இப்ப இங்க இந்த அரங்கில சிவசங்கரியோ கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நீங்க புதிய திட்டங்களுக்காக நிதி செலவினங்கள் அப்படிங்கிறது என்ன கணக்கு இருக்கு? 3,56,000 கோடி ரூபாய் கடன் உயர்ந்திருக்கிறது. அரசே திவாலாகக்கூடிய அளவுக்கு இவ்வளவு கடன் வாங்குனீங்களே, அப்படி என்ன புதிய திட்டங்களை நீங்க செயல்படுத்தினீங்க அப்படின்றது தானே கேள்வியா இருக்கு.
மன்னிக்கணும், அரசே திவாலாக அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் சொன்ன ஸ்டேட்மென்ட். அது வந்து அவருடைய கற்பனை கணக்கு, அது கற்பனாவாத கணக்கு, ஜோதிட கணக்கு அக்காவுக்கு கோபம் வரும். அது ஒரு மனக்கணக்கு. எத்தனை திட்டங்கள் அக்கா லேப்டாப் கொடுக்கங்கிறாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் வந்ததுனால, எல்லார் கையிலும் ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால லேப்டாப் தேவைப்படல. அதற்கு மாறாக இல்லம் தேடி கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்து இடநீற்ற மாணவர்களை 3,26,828 மாணவர்களை மீண்டுக்கு பள்ளி கொண்டு வந்திருக்கிறோம். இடைநிற்றலை குறைத்த மாநிலத்தில் தமிழ்நாட்டு இந்தியாவில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. பள்ளி செல்கிற பள்ளி முடித்து விட்டு கல்லூரிக்கு போகிற மாணவிகள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கல்லூரி படிப்பு முடித்து விட்டு வேலைக்கு செய்கிற வேலைக்கு செய்கிற மாணவிகள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கல்வித்துறையில் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல 2000 கோடியை நீங்க மாதம் கொடுக்காட்டா கூட தமிழ்நாடு அரசு எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்கிறதால் ஸ்கூல் எஜுகேஷன் முன்னேறி இருக்கிறது. இன்னைக்கு கல்வி குறியீட்டில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி இருக்கிறது. பெண்கள் வேலை வாய்ப்பில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற பெண்களுடைய வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு இன்று கம்பேரிட்டிவ் குஜராத்தை ராஜீவ்காந்தி, இப்ப நீங்க சொல்ற கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் தானே நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள்ளாக்குறாரு. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, தவறான தகவலை, முன்னுக்கு புறான தகவலை, தான் பிடித்த முயலுக்கு ஒரு கால் என்று வாதாடி கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கமோ இல்லை என்றால் அவர் தெரிந்து பழக்கமோ இல்லை இருந்திருந்தால் பெரும் மரியாதைக்குரிய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருடைய தவறான கருத்தென்று வாட்ஸ்அப் வதந்தியை வைத்து ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்க மாட்டார் என்று அவருக்கு அரசியல் தெரியவில்லை. நீங்க என்ன செஞ்சீங்க சொன்னீங்கல்ல, சாலை கட்டுமானத்தில் முதல்வரின் சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 5 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழ்நாடு குடிநீர்களை 89 புதிய அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு பெண்களுடைய வேலை வாய்ப்புடைய சுதந்திரம் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய வெளியூர் மைக்ரேஷன் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்வில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன எதுல இன்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாங்கல்ல, சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய ஷெட்யூல்ட் பேக்வேர்டு மக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. வாழ்வியல் குறியீட்டில் தமிழ்நாடு என்கிற ஊர் மற்ற மாநிலங்கள் ஒப்பீட்டளவில் இன்று உயர்ந்திருக்கிறது. இதுதான் எங்க இன்வெஸ்ட்மெண்ட். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தங்கத்துக்கு தாலி இல்லை. அதற்கு மாறாக தமிழ் நான் முதல்வர் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து உயர்கல்வியில மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாயை அவர்களுடைய எம்பவர்மெண்ட் அவருடைய சுயமரியாதையை காப்பாத்தி இருக்கிறோம். இதுதான் எங்க இன்வெஸ்ட்மெண்ட். உங்களை மாதிரி போய் இங்க வந்து தாலிக்கு தங்கங்கிற பேர்ல மோசடி செய்யல. தாலிக்கு தங்கங்கிற பேர்ல திட்டத்தை செயல்படுத்துறதுல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா பயனாளிகளை கொச்சைப்படுத்துறீங்க. மோசடி செஞ்சிருக்கீங்க. என்னது மோசடி? ஒரு சிறப்பான திட்டம், ஒரு வெற்றி பெற்ற திட்டம், அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்துறீங்க. ராஜீவ், கொச்சைப்படுத்துறீங்க. அதை நிறுத்திட்டீங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்வீங்க. நான் சொல்லவில்லை. உங்களுடைய முன்னாள் எஜமான் இந்த கள்ளமௌனமா இருக்கிற மோடியுடைய சிஏஜி ரிப்போர்ட் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அது என்னைக்கா மறுத்தீங்களா? ஆரோக்கியமா பேசலாம். ராஜீவ்காந்தி ஆரோக்கியமா பேசுவோம். எஜமானா இருக்க முடியாது. உங்களுக்கு தான் எஜமான். நாணயத்தை வெளியிடறதுக்கு நீங்க தான் கூட்டி வந்தீங்க. உங்களுக்கு தான் எஜமான். நாங்க யாரையும் கூட்டிட்டு வரல. எங்க தலைவர்ல நாங்க தான் பெருமைப்படுறோம். நான் சொல்றேன். ஏன் எஜமான் சொல்றேன்னா நிதி எங்களுக்கு வரலன்னு ஒரு மாநில அரசு கேட்குது. பத்திரிகைகள் பேசுறாங்க, ஊடகவியலாளர்கள் நாங்க எத்தனையோ தடவை வந்து அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிட்டோம். ஆனா மீண்டும் நீங்க பொது வழியில மக்கள் கிட்ட தப்பு போறீங்க. அது தவறான அணுகுமுறை. முதல் சுற்றுல முடிக்கிட்டோம், நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு கார்த்தியன், நீங்க தமிழ்நாடு எதுல வளர்ந்திருக்கீங்க? கல்வியில வளர்ந்திருக்கிறது. அதுக்கு நாங்க காரணம். 32% விட்டுட்டு போனீங்க. 53% நாம விட்டுட்டு வரும்போது வரிக்கு வரி பதில் சொல்ல முடியாது. வரிக்கு வரி நம்ம பதில் சொல்ல முடியாது. முடிச்சிட்டோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். ராஜீவ்காந்தி நிறைவு செஞ்சிருங்க. தொழில் செய்ய உகந்த மாநிலத்தில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதை நீங்க மறுக்க முடியுமா? தனிநபர் வருமான குறியீட்டில் மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து தமிழ்நாடு வந்திருக்கிறது. அதை மறுக்க முடியுமா? சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாப்பில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது மறுக்க முடியுமா? எங்க சார் கேக்குறாங்க. பரவாயில்ல, நீதிமன்றம் கொட்டு வச்சுச்சு. அரசியல் பண்ணாதீங்கன்னு அதிமுக வழக்கறிஞரை பார்த்து கொட்டு வச்சுச்சு. அடி அடிச்சாங்க. தமிழ்நாடு அரச சாட்டையடி கொடுத்தாங்க நீதிமன்றம். சரி, பேசுவோம். திரு ராஜீவ்காந்தி, நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. குற்றவாளியை கைது செய்யணும். அதான் பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டான். எங்கள் தங்கைகள்லாம் காப்பாத்துக்கன்னா கதறிய போது உங்களுடைய பெருமதியாருக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய பெயர் அடிபட்ட வேலுமணி காப்பாத்தினாரு. நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ராஜீவ்காந்தி, அடுத்த சுற்றுலாவை காப்பாத்தினாரு. அமைதியா மௌனமா இருந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். தவறு செய்தால் தண்டிக்கப்பட்டாங்க. முதல் சுற்று வாதமா எடுத்துக்கிறேன். பேசலாம். அரசால் நிதி கொள்கையில்
சரி. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கு. Okay. இது குறித்து என்னைக்காவது எடப்பாடி வாய் இருந்திருக்காரா? பேசுவோம் அது உங்க பேசுவோம் கூட்டணி சொல்லிருக்காங்க. அடுத்த அறிவிக்கப்படாத சுற்றுல பேசலாம். எமர்ஜென்சி வந்து கம்யூனிஸ்ட் சொல்லிருக்காங்க. ராஜீவ் காந்தி உங்க பேசலாம். ஆட்சியா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு மேடம் பேசலாம். கூட்டணி கட்சி அடுத்த சொல்லிருக்கு. சுற்றுல பேசலாம். தொடர்ந்து பேச்சு வார்த்தைக்கு தேவை இருக்கு. சரி பேசுவோம். தமிழ்நாட்டுல கொள்கை வாதிக்க நேரத்துல சோசியக்காரங்க ராஜீவ் காந்தி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். முதல் சுற்று வாதமா எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம்.